ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்திஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப்பத்துக்கு சைடு டிஷ் சூப்பரான ஒரு கடலைக்கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் ஆப்பத்துக்கு கடலைக்கறி மட்டும் பண்ணல, தேங்காய் பாலும் தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாேருக்கும் தேங்காய் பால் பிடிக்காது இல்லையா, ஸ்வீட்டுங்கிறதுனால, அதனால் அதுவும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது ஆனால் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த கடலைக்கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு கொண்ட கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கரெக்டாக 5 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு எப்பயும் அரைக்கிற மாதிரி அதில் 2 தக்காளியும் எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட பிறகு அதில் அந்த கொஞ்சம் சோம்பும் அப்புறம் பிரியாணி மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதோட 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் 2 தக்காளியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துடலாம். அதிலே 2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை தண்ணியோடு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கொதித்து வந்த பிறகு ஒரு டம்ளரோ இல்லை ஏதோ ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு நல்லா அந்த கொண்டக்கடலையை மசிச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க வேண்டியதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவும் 5 முந்திரி பருப்பும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் ஜீரகம் சோம்பும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த மசாலாவிலே சேர்த்துணும். கொண்டக்கடலையே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரளா கடலைக்கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.